பயணம். பிரபு, வணக்கம் மருத்துவரே. நான் உங்களுக்கு ஏதேனும் உதவி செய்யட்டுமா? வாருங்கள் பிரபு. ஒருவர் இறக்கும் நிலை வந்துவிட்டார். இறுதி வரையில் அவருடைய உயிரை காப்பாற்ற அவர் குடும்பமும் சமூகமும் முயற்சிக்கும். ஆபத்தில் இருக்கும் வேளையில் ஏற்றத்தாழ்வை பார்க்காமல் எவர் ஒருவர் நடந்து கொள்கிறாரோ அதுவே நல்ல ராஜ்யத்திற்கு எடுத்துக்காட்டு. ஒரு மன்னன் தன் மக்களுக்கு தன்னால் என்றதை மட்டுமல்ல, அதிகம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல ராஜ்யம் உருவாகும். நீராடி விட்டோம். அடுத்ததாக எல்லோரும் பிரசாதம் உண்ண வேண்டும். அம்மாவை மனதில் நினைத்துக் கொண்டு பூஜையை தொடங்க வேண்டும். இப்பொழுது பிரசாதத்தை உண்ணும் நாம் 36 மணி நேரத்திற்கு விரதம் இருக்க வேண்டும். வாருங்கள், விரதத்தை தொடங்கலாம். இந்த நாடும் என்னுடைய குடும்பமும் குறை ஏதும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் அம்மா. அங்கு பிரபு ராமர், அதோடு இங்கு தாய் சீதா உலகத்திற்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். ராஜ்யம் சிறப்பாக இருக்க சுமையை சுமக்கத்தான் வேண்டும். அந்த சுமையானது சமூகத்தை சார்ந்துள்ளது. வாழ்வாதாரமே இருக்காது. உணவுக்கும் திண்டாட வேண்டும். நோய் வந்தால் வைத்தியமும் செய்து கொள்ள முடியாது. அதற்குண்டான அடித்தளத்தை தொடக்க வேண்டும். வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதோடு தேவையான உணவையும் நீரையும் ஒரு மன்னன் அனைவரின் தேவைக்காக சேகரித்து வைக்க வேண்டும். எங்கு நியாயம் காக்கப்படுகிறதோ, எந்த ராஜ்யம் தர்மத்தை அடிப்படையாக கொள்கிறதோ அது சிறந்து விளங்கும். உங்களை புகழ வார்த்தை இல்லை. வாருங்கள், நாம் செல்லலாம். இப்போது சூரியனை வணங்கும் நேரம் வந்துவிட்டது. ஆகட்டும் நண்பரே. இனி காலத்திற்கும் அவருக்கு உங்களுடைய ஆசையை வழங்குங்கள். உனக்கு பிடித்ததை செய்து வைத்திருக்கிறேன். பலகாரங்களும் இருக்கிறது. எல்லாம் செய்துள்ளோம். சாப்பிடு. சீதை எங்கே? பூஜைக்கு போனவள் இன்னும் வரவில்லையா? ரகுகுலத்தின் 4 மருமகள்களும் நதிக்கரைக்கு சென்று விட்டார்கள். முனிவர் சஷ்டிக்கு பூஜை செய்ய சொன்னார் அல்லவா? அதை நிறைவேற்ற போயிருக்கிறார்கள். நாளை உனக்கு முடிசூட்டு விழா ராமா. பொறுப்புகள் அதிகரிக்கும். எண்ணில் அடங்கா கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் சாப்பிட்டார்களா இல்லையா? இல்லையே. 36 மணி நேரத்திற்கு விரதம் இருக்கிறார்கள். உன்னுடைய முடிசூட்டு விழாவிற்கு முன்புதான் அது முடியும். ஏனம்மா, வீட்டின் முன்னேற்றத்திற்கு கணவன் மனைவி இருவருக்கும் பங்குள்ளதல்லவா? அவ்வாறு இருக்க விரதம் அவளுக்கு மட்டுமே. நானும் விரதம் இருக்கப் போகிறேன். நான் இருக்கும் விரதம் சீதையின் மீது நான் வைத்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும். இவர்களும் விடியற் காலையிலே எழுந்து வந்து விட்டார்கள். பாவமாக உள்ளது. உறக்கத்தை துளைத்து இங்கே வந்து நிற்கிறார்கள். எல்லோரும் அவரவர் வாழ்வில் எல்லாம் பெற்று வாழ வேண்டும். கடந்த 14 வருடங்களாக எந்த நாளுக்காக காத்திருந்தோமோ அதில் நீ கலந்து கொள்ள விரும்பவில்லையா? நம்முடைய ராமன் மன்னனாக போகிறான்.
என்னை நீங்கள் குற்றவாளியாக பார்க்கவில்லையா? கைகேயி அக்கா, வனவாசத்திற்கு சென்ற உங்கள் மகனே உங்களுடைய தவறை மன்னித்து விட்டான். நம் ராமன் ராஜ தர்மத்தை அறிந்து கொள்வான், ஞானத்தை பெறுவான் என்று தெரிந்திருந்தால் வனவாசம் செல்கின்ற வார்த்தையை முதலில் நான் கூறியிருப்பேன். குற்ற உணர்வை விட்டொழியுங்கள். உங்கள் மகனுடைய முடிசூற்று விழாவிற்கு வாருங்கள். இதையெல்லாம் பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. முடிசூட்டு விழாவிற்கு உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இங்கு கிரகங்களின் அறிகுறிகள் சரியில்லை. அசுர சக்தியானது அயோத்திக்குள் எளிதில் நுழைந்துவிடும். அயோத்தியை ஆளப்போவது ராமன். தாங்கள் கூறுவது போல் போராட்டம் நிறைந்திருந்தால் அவன் பார்த்துக் கொள்வான். எத்தனையோ இன்னல்களை கடந்து வந்தவன் ராமன். ஒரு மாபெரும் அசுர சக்தி அயோத்திக்குள் நுழைய உள்ளது. எந்த நேரமாயினும் அயோத்திக்கு உதவி புரிய தேவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முனிவரை, ராமனுக்கு ஆசி வழங்குங்கள். நல்ல நேரம் முடிய சிறிது நேரமே உள்ளது. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நம்பிக்கை நிறைவேற வேண்டுமென்று விரும்புகிறேன். போகலாம்.